தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து ஒரு புகார் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. குறிப்பாக 3 பேர் மேலே, 3 தொகுதி மேலே முக்கியமானவங்க. என்ன எதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க? அதனுடைய கருத்து என்னென்ன நோக்கம்? சேலம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் திரு செல்வ கணபதி அவர்கள் அவருடைய வேட்பு மனு நிராகரிக்கணும்னு அதிமுக சார்பில் ஒரு மனு கொடுத்தோம். இரண்டாவது கோயம்புத்தூர்ல நடந்த கூத்து அண்ணாமலை. ஆமா, எனக்கு தெரிஞ்சு செல்வ கணபதி வெற்றி பெற வாய்ப்பில்லை. ஒருவேளை வெற்றி பெற்ற அந்த தேர்தல் செல்ல சேலம் ஆபீசர் எப்படி செல்வ கணபதிக்கு ஒத்தாசை பண்ணணும்னு நினைத்தாரோ அதுபோல இவரும் அண்ணாமலைக்கு ஒத்தாசை செய்யணும்னு நினைத்திருந்தா, அப்படிப்பட்ட நேர்மை திறம் கொண்டவர் இந்த எலெக்ஷனை நடத்தினா அங்கே எப்படி நேர்மையான அண்ணாமலை பேசினாலும் நடந்தாலும் அவரை பற்றி அவரை உருவ கேலி செய்து அவரை கடுமையாக தாக்குறது யாரு? திமுகவினர். ஏன் இந்த விஷயத்துல சத்தமே வரலையா திமுக போறது? இப்போ ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருதா? எல்லா மக்களுக்கு வந்துருச்சு. கள்ள கூட்டணி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அதுதான். இதன் மூலமாக அண்ணாமலைக்கு சாமரம் வீசுகிற பணியை திமுக செய்கிறது. அதிமுக தாக்கி பேசும்போது உதயநிதி பாதம் தாங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாஜகவுடைய பாதம் தாங்கி அப்படின்னு தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாதம் தாங்கின்னு வேற சொல்றீங்களே, அவருடைய பாதத்தை தாங்கின வந்த வரலாறு ஒன்றை மறந்துட்டீங்களே. தன்னுடைய தந்தையார், ஸ்டாலினுடைய தந்தையார் கருணாநிதிக்கு அவருக்கு அடக்கம் செய்வதற்கு இடம் வேணும்னு எடப்பாடியாருடைய பாதத்தை தாங்கியவர் தானே நீங்க. பாதம் தாங்கின்னு சொல்றீங்களே, அப்போ நீங்க ஏற்கனவே சோனியா காந்தியோட உங்க அப்பாவை தள்ளுவண்டியில் அழைச்சிட்டு போய் யார் பாதத்தை தாங்கினீங்க? நீங்களே வாஜ்பாய் ஆட்சியில நீங்க வாஜ்பாயோடைய பாதத்தை நீங்க தாங்கலையா? நாங்க பாதம் தாங்கினோம். எதற்காகனா தமிழர்களுக்காக 11 மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்தோம். ஆனா வெள்ளித்தட்டுல வச்சு அதுக்கு நீங்க சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்தியாவை மீட்க எங்களுக்கு வாக்களிங்கன்னு நீங்கள் தமிழர்களுக்கே ஒன்றுமே செய்யலையே. உங்களோட கூட்டணியில் இருப்பவர் தானே கர்நாடகாவில் இருக்கார். அவர்கிட்ட போய் பேசி காவிரியில் தண்ணி வாங்கிட்டு வாங்கினேன், ஏன் இந்த மேகதாது அணைக்கு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கினேன். உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற சு வெங்கடேசன் எல்லாம் வச்சுருக்கீங்க, ஏன் போய் முல்லை பெரியாறு அணையில் இந்த பேபி அணை கட்டுவதை தடுக்கிறது? கண்ணகி கோயில் பிரச்சனையில் இருக்க அதற்கு ஒரு தீர்வு பெற்றுக்கலாமே. அப்போ இதெல்லாம் மீட்க முடியல உங்களால். ஆனால் நீங்கள் இந்தியாவை மீட்க போகிறேன்னு சொல்கிறீங்க. ராகுல் காந்தி பிரதமராக இருந்தால் மீட்டுருவோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ராகுல் காந்திகிட்ட இருந்து 2 கேண்டிடேட்டை உடனடியாக அறிவிங்கன்னு உங்களால் வாங்க முடியல. அவர் அறிவிக்கும் போது தான் உங்களால் அறிவிக்கிறாரு. திருநெல்வேலி நாடாளுமன்ற வேட்பாளரையும் மயிலாடுதுறை வேட்பாளரையும் கதறி அழுதுதான் திமுக வாங்கிட்டு வந்துச்சு. அதுவரை வேட்புமனு தாக்கல் கடைசி நிமிஷம் வரை. ஆக அந்த கட்சிக்கிட்ட இருந்து உங்கள் கூட்டணி வேட்பாளர் பேரை அறிவிக்கிறதுக்கே வாங்குறதுக்கே இத்தனை பாடுபடுறீங்களே, நீங்கள் எப்படி உரிமையை மீட்பீங்க? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர், மதிப்புக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். முன்னாள் பத்திரிகையாளரும் கூட. வணக்கம். இன்னைக்கு செய்தி ஊடகங்களில் முக்கியமாக வந்தது, ஆனால் விரிவாக வரல. தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து ஒரு புகார் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. குறிப்பாக 3 பேர் மேலே, 3 தொகுதி மேலே முக்கியமானவங்க. என்ன எதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க? அதனுடைய கருத்து என்னென்ன நோக்கம்? அது விரிவாக மக்கள்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் உங்களை அழைச்சிருந்தாங்க. சேலம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் திரு செல்வ கணபதி அவர்கள் அவருடைய வேட்பு மனு நிராகரிக்கணும்னு அதிமுக சார்பில் ஒரு மனு கொடுத்தோம். வேட்புமனு தாக்கல் செய்யும்போது ஸ்க்ரூட்னிங்கில், அதாவது மனு பரிசீலனையும் போது அந்த வேட்புமனுவை நீங்கள் நிராகரிக்கணும் அப்படிங்கிறதா மனு கொடுத்தோம். அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று அவருக்கு 2 வாக்குகள், அந்த தொகுதியில் ஒரு வாக்கு, பக்கத்து தொகுதியில் இன்னொரு வாக்கு. 2 வாக்குகள் வைத்திருக்கிறது சட்டப்படி தவறு. ஆர்பி ஆக்ட், அதாவது மக்கள் பிரதிநிதி சட்டம் பிரிவு 17ல் 2 வாக்குகள் வைத்திருக்க முடியாது. அதே மக்கள் பிரதிநிதி சட்டம் 31 அது அரசுக்கு தவறாக தகவல் கொடுக்குறது. ஒரு அரசு அதிகாரிக்கு தவறாக தகவல் கொடுத்தா அது மிகப்பெரிய கிரிமினல் குற்றம். அந்த கிரிமினல் குற்றம் அது மோசடி போன்ற ஃபோர்ஜரி எல்லாம் அதில் வரும். அப்போ செக்ஷன் 31 படி அவர் 2 வாக்குகள் வைத்திருக்கிறார். நோயிங்லி, அவர் அறிந்தே வைத்திருக்கிறார். எப்படின்னா எலெக்ஷன்
இப்போ அறிவித்தாயிடுச்சு. அவருக்கு 2 இடத்துல அவர் தானே ஃபோட்டோலாம் எடுத்திருப்பார் இல்லையா? அப்போ 2 இடத்துல வாக்குகள் வைத்திருந்தா அதோட நோக்கம் என்ன? சாதாரணமாக ஒருவர் 2 வாக்குகள் வைத்திருந்தா என்ன அர்த்தம்? ஒன்று கள்ள ஓட்டு போட போறாரு தானே அர்த்தம். அவ்வாறு இருந்தால் அவர் மீது அந்த 2 வாக்குகளை ஒன்று அவராக முன் வந்து எனக்கு என்னை அறியாமல் 2 வந்துருச்சு, நான் டிரான்ஸ்ஃபர் அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்துட்டேன், அல்லது இப்போ என்னுடைய வீடு இந்த தொகுதிக்கு மாறிடுச்சு அப்படின்னு வந்து அவரை நீக்கிக் கொள்ளலாம். இறுதி வேட்பாளர் பட்டியல் விட்ட பிறகு கூட நீக்கிக்கலாம். அது கடந்த 17ஆம் தேதி வரை அதற்கான வாய்ப்பை தேர்தல் ஆணையம் அளித்திருந்தது. நான் அவ்வாறு நீக்கலை. அப்போ உள்நோக்கத்தோடு அதை வைத்திருந்தாருன்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து கள்ள ஓட்டு போடணுங்கிறது. இதை மாதிரி திருநெல்வேலி தொகுதியில், நாடாளுமன்ற தொகுதியில் 23,000 போலி வாக்குகள், இரட்டை வாக்குகளை நாங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி தேர்தல் ஆணையத்தில் சொல்லி அது இன்னும் நிலுவையில் இருக்கு, இன்னும் இருக்கு. அப்போ இங்கே ஒரு வேட்பாளரே 2 வாக்குகள் கொண்டிருக்காரு. அப்போ 2 வாக்குகள் இருந்தால் செக்ஷன் 31 படி கிரிமினல் குற்றம். அதுக்கு அந்த குற்றத்தைக்கு யார் தண்டனைக்குரிய குற்றத்தை வந்து யார் புகார்தாரர்னா அந்த தேர்தல் நடத்தும் அலுவலரே புகார் கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியுது 2 இருக்கு அப்படின்னா ஒரு அரசு அதிகாரி கொடுக்கணும். இதில் என்னன்னா, இந்த தேர்தல் ஆணையத்தோட இந்த பட்டியலை யார் வெளியிடுறா? இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது அந்த மாவட்ட ஆட்சியர். அப்போ அவர் வந்து இதில் நடவடிக்கை என்ன எடுக்காமல் இருந்த முதல்ல தவறாக ஒரு வாக்காளர் பட்டியல் விட்டதே அவருடைய தவறு. இப்போ அந்த நாங்கள் எடுத்து சொன்ன பிறகும் 2 வாக்காளர் இருக்குன்னு சொன்ன பிறகும் இன்னும் புகார் கொடுக்காம இருக்கிறதுனால அவர் குற்றத்துக்கு உடன் குற்றவாளியாகிறார். அதை இங்கிலீஷில் சொன்னால் கோக்யூஸ். ஆமாம். அப்போது இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டா என்ன ஆகுனா அவர் வாக்கு உரிமையை இழப்பார். அந்த 2 வாக்கும் போயிடும். அப்போ வாக்கு அளிக்க முடியாத அதாவது வாக்காளரே இல்லாதவர் எப்படி வேட்பாளராக இருக்க முடியுங்கிறது ஒரு வாதம். இதெல்லாம் வந்து ஆர்கியூபிள், நீதிமன்றத்தின் முன் வைக்க வேண்டியது. அப்போ ஒருத்தர் வேட்பாளர் மனு தாக்கல் செய்த பிறகு அவர் மனு தாக்கலை தள்ளுபடி செய்வதற்கு சின்ன சின்ன காரணங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்டிவாக மெட்டீரியலி அஃபெக்டடாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம். அது ஆர்பி ஆக்ட் அதை சொல்லுது. அதில் இது வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மெட்டீரியலாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னோம். என்னன்னு கேட்டால் அவருடைய வேட்புமனுங்கிறது 2A, ஒரு வேட்புமனு அதோடு இணைந்த ஒரு அஃபிடவிட். இதுதான் தேர்தல் ஆணையத்தில் நம்ம தாக்கல் செய்கிறது. அப்போ அந்த மனுவில் முந்தையெல்லாம் அஃபிடவிட்டில் உங்களை பற்றி, உங்களுடைய சொத்து என்ன, உங்களுடைய மனைவிக்கு பேரில் எவ்வளோ பேங்க்ல இருக்கு, எல்லா விவரமும் அதில் இருக்கும். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 21 தேர்தலுக்கு முந்தைய தேர்தல் வர என்ன சொல்லுவாங்கன்னா நிலுவையில் உள்ள வழக்குகள், அந்த வழக்குகள் என்ன நிலைமையில் இருக்கு, உங்க பேர்ல என்னென்ன இருக்கு வழக்குகள். ஏன்னா தேர்தல் ஆணையம் என்ன நினைக்குன்னா குற்ற பின்னணி கொண்டவர்கள், அதாவது வழக்கு கொண்டவர்கள் வந்து அரசியலில் ஈடுபடக்கூடாதுங்கிறது தேர்தல் ஆணையத்துடைய நோக்கம். அதனால பொதுவாக இந்த மாதிரி ரவுடி எலிமெண்ட்ஸு, லேண்ட் கிராபர்ஸு, ஸ்மக்லர்ஸு, அது அதாவது தேவையில்லாத அரசு பணத்தை கையாடல் செய்து வைத்திருப்பவர்கள், தவறாக பணம் சம்பாதித்தவர்கள், தவறாக போக்கிரித்தனம் செய்கிறவர்கள்லாம் அரசியலில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து முடிந்த அளவுக்கு அரசியலில், அதனால தான் 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்றவர்கள் அரசு தேர்தலில் போட்டியிட முடியாது. 6 வருஷம் தீர்ப்பு ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பதவி பெறும். 6 வருஷம் அவங்க நிற்க முடியாதுங்கிறதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்திருக்கான். அப்போ உங்கள் மேலே வழக்கு இருந்தால் அந்த வழக்குகளை சொல்லணும், இதே அஃபிடேவிட்டில் சொல்லணும்னு இதுவரை இருந்துச்சு. இந்த தேர்தலில் என்னன்னு ஒரு புதுசாக ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. வேட்பு மனு, அதாவது 2A என்று சொல்லப்படுகிற வேட்பு மனுவிலே இருக்கும். வேட்பு மனுக்கு துணையாகத்தான் அஃபிடேவிட் இருக்கும் முன்னாடியெல்லாம். இப்போ வேட்பு மனுவிலே சொல்லுங்க அப்படின்னு இந்த தேர்தலேருந்து கேட்குறேன். அது கிளாஸ் 3A வருது. அதில் உங்கள் மீது இருந்த வழக்கில் என்ன, அந்த வழக்கினுடைய நிலைமை என்ன, அந்த வழக்கில் நீங்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறீர்களா, அல்லது விடுதலையாக இருந்தால் எப்போ விடுதலை ஆனீங்க, எல்லாத்தையும் சொல்லணும். வழக்கு இருந்தால் சொல்லணும், வழக்கு நிலுவையில் இருந்தால் சொல்லணும், வழக்கில் தண்டனைன்னா சொல்லணும். தண்டனையிலேருந்து நீங்கள் சிலவங்க தண்டனையில் இருந்து வெளியே வந்திருப்பாங்க, சிலவங்க தண்டனைக்கு அப்பீல் போட்டு விடுதலையாகியிருப்பாங்க, அதையெல்லாம் சொல்லணும். இதில் அவர் 2 வழக்குகளை சொல்லலை. ஒன்று என்னென்னா ப்ளஸ் அண்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு, எஸ் அது. இன்னொன்று வந்து கலர் டிவி வழக்கு. இந்த 2 வழக்கு நான் எண் கூட கொடுத்துருக்கேன். இந்த 2 வழக்குலையும் கீழமை நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டவர் அவர். அதற்கு பிறகு அப்பீல் போய் அதில் விடுதலையாகி வந்துட்டார். அப்போது எலெக்ஷன் கமிஷனுடைய நார்ம்ஸ் படி அந்த வேட்பு மனுவில் அந்த 2ஐயும் சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லலைன்னா அது சப்ரஷன். அந்த வேட்புமனுலே கொடுத்துருக்காங்க, அந்த காலத்தில் அவர் நிரப்பவே இல்லை. அப்படி சொன்னால் அது வந்து சப்ரஷன் அஃபெக்ட், மெட்டீரியலி அஃபெக்டடுங்கிறான். இதனால தேர்தல் பாதிக்கும். எப்படின்னா அவர் குற்ற பின்னணி கொண்டவர்னு
எனக்கு தெரியாமல் போயிருது இல்லையா? தண்டிக்கப்பட்டிருக்கிறார், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ விடுதலை செய்யப்பட்டால் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத அவர் மறைக்கிறார், தண்டிக்கப்பட்டதையும் மறைக்கிறாரு. தற்போது விடுதலை ஆகியிருந்தா கூட அவர் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டவர் தானே, அதை அவர் சொல்லியிருக்கணும் இல்லையா? அதை சொல்லலை. ஆக இது மெட்டீரியலி அஃபெக்டடுங்கிறதுனால இது தேர்தல் இந்த மனுவை அவங்க ஏற்றுக்கொண்டது தவறு. அப்போ இதை ஏற்றுக்கொள்கிற அந்த அதிகாரி யாரு? மாவட்ட தேர்தல் அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர். அவர் ஏற்கனவே 2 ஓட்டு இருக்கிறதே கவனிக்க மாட்டேங்கிறார். தவறே அவர்கிட்ட தான் முதல்ல இருக்கு. அப்போ அவர் 2 விஷயம், அந்த மனுவை அவர் ஏற்றுக்கிட்டதில் 2 இருக்கு. ஒன்று நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட், அதாவது அவர் மனதை செலுத்தலை, தேர்தல் அதிகாரி மனதை செலுத்தலை. இன்னொன்று மெக்கானிக்கலாக அதை செய்யக்கூடாதுன்னு இருக்கு. மெக்கானிக்கல்லாம் வெயிட் பண்ணுவான், வந்துச்சா கையெழுத்து போட்டோமா அப்படின்னு தூக்கி போட்டுற முடியாது. அதில் மனதை செலுத்தணும், எதிராளிகிட்ட கேட்கணும். பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ங்கிறான், அவரையும் கேட்கணும், எதிராளிகளையும் கேட்கணும், அதுக்கு விளக்கம் அவர்கிட்ட கேட்கணும். இதை எதுவும் கேட்காம மெக்கானிக்கலாக தூக்கி அதை நாமினேஷன் அக்செப்ட் பண்ணதுனால அது தவறுன்னு சொல்கிறோம். ஏன் தவறுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த தேர்தல் நடந்து முடியுது. எனக்கு தெரிஞ்சு செல்வ கணபதி வெற்றி பெற வாய்ப்பில்லை. ஒருவேளை வெற்றி பெற்றால் அந்த தேர்தல் செல்லாது. நீதிமன்றத்தில் இந்த இவருடைய வேட்புமனு நிற்காது. ஏன்னா பல்வேறு வழக்குகள், சமீபத்தில் கூட ரவீந்திரநாத் தேனி எம்பியாக இருந்தார் இல்லையா, ஓபிஎஸோட பையன், அவருக்கு ஒரு சொத்தை மறைத்தார் என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் அவர் வெற்றி செல்லாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் கண்டிப்பாக சப்ரஷன் ஆஃப் ஃபேக்டில் கண்டிப்பாக இந்த இவர் ஒருவேளை வெற்றி பெற்றால், வெற்றி பெற்று வருவாருங்கிறது கற்பனை, வெற்றி பெற்றால் செல்லாது. அதனால் என்ன பாதிப்பு அப்படின்னா, இப்போ ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 10 லட்சம் பேர் வாக்களிப்பாங்க. அந்த 10 லட்சம் பேரும் வாக்களிக்க ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்கு லீவு போட்டு தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வந்துட்டு போகிறாங்க. வெட்டி வேலையா இது? அப்போது நியாயமானவர்களும் அந்த சட்டப்படி அதை கடைபிடிப்பவர்கள் தான் போட்டியிடணுங்கிறது தான் ஸ்க்ரூட்னின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதை நாங்கள் பார்க்க மாட்டோம், நீதிமன்றத்தில் சென்று பார்த்து கொள்ளுங்கள்னா இந்த தவறு செய்கிற அதிகாரிக்கு என்ன தண்டனை? இதை கவனிக்க தவறிய அதிகாரிக்கு என்ன தண்டனை? இது ஒரு புறம் இருக்கு. அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இது இருக்குங்களா? அது இல்லை, சட்டத்தில் இடம் இல்லை, அவங்க இல்லை. நான் கூட எலெக்ஷன் கமிஷனில் ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்கிறேன், இது மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். தவறு இழைக்கும் அதிகாரிகள் மீது ஒரு நடவடிக்கைன்னு ஒரு கத்தியை நீங்கள் தொங்க விட்டா தானே அவங்க ஒழுங்காக வேலை செய்வாங்க. இது அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டே இல்லாமல் அந்த அதிகாரி மேலே எனக்கு 2 வருத்தம், 2 ஒரு கருத்து வைத்திருக்கிறேன். ஒன்று, அவருக்கு அறிவே இல்லை, இந்த சட்டத்தை பற்றி அவருக்கு தெரியல, நான் அப்ளிகேஷன் மைண்டாக்காரு, மெக்கானிக்கலாக இருக்கிறாரு, மனதை செலுத்தலை, அப்படி இருக்கணும். இல்லைன்னா செல்வ கணபதிக்கு ஒத்தாசை செய்யணும், அவருக்கு சகாயம் பண்ணணும்னு அவர் நினைச்சிருக்கணும். 2 தப்பு தானே, 2 தவறு. அதனால் அந்த அதிகாரியை மாற்றுங்கன்னு இன்னைக்கு ஒரு மனு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒன்ஸு ரிஜெக்ட் அதாவது அக்செப்ட் ஆன பிறகு எலெக்ஷன் பெட்டிஷனில் ஒன்ஸு நாமினேஷன் பண்ணி அதை தேர்தல் அதிகாரி ஒப்புக்கொண்ட பிறகு நான் நீதிமன்றத்தை தான் நாட முடியும். நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு நீதிமன்றங்கள் தலையிடுவதில்லை பொதுவாக. தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த தேர்தலை சேலஞ்ச் பண்ணி ஒரு வரலாம். எப்போ வரலாம்னா, செல்வ கணபதி ஜெயிச்சா தான் அந்த கேஸுக்கு வரலாம், அது செல்லாது அப்படின்னு சொல்லி. ஜெயிக்க போறது இல்லைங்கிற ஒரு புறம் இருந்தால் வரலாம். அப்போ இவ்வளவு மேன் பவர், இவ்வளவு மணி, இவ்வளவு உழைப்பு எல்லாம் வீணாகுது இல்லை. அதனால அந்த அதிகாரியை மாத்திருங்க. அதாவது ஃப்ரீ அண்ட் ஃபேர் டிரான்ஸ்பரண்ட் எலெக்ஷன் அப்படி நடக்குதுன்னு நீங்கள் காமிக்கணும்னா அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியை மாற்றிட்டு வேற ஒருத்தரை போடுங்கன்னு கேட்டிருக்கோம். சரி, இதில் ஒரு சந்தேகங்க, ஒருவேளை அவர் வெற்றி பெறாரு, வந்திருப்பா நீங்கள் சேலஞ்சு பண்ணி வழக்கு போடுறீங்க, உடனடியாக விசாரித்து அதை சரி தவறுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தா தானே அவர் எம்பியாக இருக்க முடியாது, திரும்ப ஒரு தேர்தல் நடத்தப்படும். 5 வருஷமும் நீடித்த பிறகு தீர்ப்பு வந்ததுன்னா இதுக்கு நல்ல பதில் வச்சுருக்கேன். என்னோட வழக்கே அதுக்கு ஒரு உதாரணம். என்னோட வழக்கு செல்லாதுன்னு திரு அப்பா அவர்கள் வழக்கு போட்டாங்க. 5 வருடத்துக்குள்ளே நான் வந்தது, வேகமாக நடந்து முடிஞ்சுது. வழக்கை விரைவாக நாங்கள் இருவருமே நடத்தினோன்னு ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பில் 2 விஷயங்கள் சொன்னாங்க. ஒன்று 203 செல்லாத வாக்குகள், 2 வாக்குகள் செல்லாதவைன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருந்தாங்க, அவை செல்லும் அப்படின்னு அவர் சொன்னார். இன்னொன்று 3 சுற்று வழக்குகளை 3 சுற்று வாக்கு எண்ணிக்கையை நடத்தாமல் இவருக்கு சாதகமாக கொடுத்துட்டு என்னை வெளியில் அடித்து வெளியே அனுப்பிவிட்டு எண்ணினார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சார். இதை நீதிமன்றம் என்ன கேட்டுச்சுன்னா, அப்பாறு 3 சுற்று வழக்கு 3 சுற்று தேர்தல் முடிவில் அவரை வெளியே அனுப்பிட்டு நீங்களா பண்ணீங்களா அப்படின்னு எலெக்ஷன் ஆஃபீஸரை கேட்கும்போது அவர் இல்லை என்று மறுத்தார். உடனே அதை நீங்கள் மறுக்கிறத நான் எடுத்துக்க முடியாது, இதுக்கு ஒரு ரெக்கார்டிங் இருக்கும் இல்லையா, அந்த ரெக்கார்டிங், அதாவது சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங்கை கொண்டு பாருங்க. ரெக்கார்டிங் அழிஞ்சு போச்சுன்னு அன்னைக்கு இருந்த தேர்தல் அதிகாரி, அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கொண்டு போய் இப்படி ஒரு அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணதுனால தான் என் வழக்கு
ஒரு விசித்திரமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அந்த ரெக்கார்டிங் என்கிட்டே இருக்குது. எப்படின்னா அந்த பதிவுகளை வந்து நம்ம நெசசரி ஃபீஸை கட்டினா நம்மகிட்ட தந்துருவாங்க. ஆனால் நான் ஃபைல் பண்ண முடியாது, தேர்தல் ஆணையம் தான் ஃபைல் பண்ண முடியும். அப்போ என்னுடைய வழக்கில் அதை ஃபைல் பண்ணாதனால நீதியரசர் என்ன சொன்னார்னா, அப்படின்னா எண்ணி பார்க்கணும்னு ஒரு உத்தரவு போட்டார். திருப்பி எண்ணணும், எண்ணதில் மீண்டும் நான் தான் வெற்றி பெற்றேன். ஆனால் 203 வாக்குகள் செல்லுமா செல்லாதா, அது வந்து முறைப்படி கெசட்டட் ஆஃபீஸரால் தான் கையொப்பமிடப்பட்டதாங்கிறதுல ஒரு வேறுபாடு. அதை சுப்ரீம் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் என்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். சுப்ரீம் கோர்ட்டில் அது நிலுவையில் இருக்குது. ஏன் நிலுவையில் இருக்குங்கிறதெல்லாம் ஒரு தனி கதை. எப்படின்னா அது நடந்த போது 2 முறை அப்பாவுடைய வழக்கறிஞர் வாய்தா வாங்கியதால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கோபமுற்று, ஏன்னா அவசர வழக்காக விசாரிக்கணும் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு, அவசர வழக்காக விசாரிக்கப்படுகிறது. அப்பொழுது எங்கள் தரப்பு வாதம் முடிந்து அவர் தரப்பு வாதம் 1 மணி நேரம் எடுத்துக்கொண்டு முடித்த பிறகு மீண்டும் மறுநாள் நான் வாதாடுவதற்கு எனக்கு நேரம் தர வேண்டும் என்றார். ஒதுக்கீடு கொடுத்தார்கள். அன்று ஆன்லைனில் அவர் வரல. அப்போ கொரோனா சமயங்கிறதுனால ஆன்லைனில் தான் விசாரணை. வரலைங்கிறதுனால நீதியரசர்கள் இவர் அன்னைக்கு முழுவதும் காத்திருந்து அந்த மற்ற வழக்குகளை முடித்துவிட்டு இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்று நீதிபதிகள் காத்திருக்கும் போது வரலைங்கிறதுனால அந்த ஆர்டர்லேயே போட்டிருக்காங்க, இந்த ஸ்டே மேட் அப்சல்யூட், தெர் இஸ் நோ அர்ஜென்சி இன் திஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி எழுதி, ஏன்னா யார் மனுதாரரோ அவரே கேஸ் நடத்த வரல, அதனால அந்த வழக்கு இதுல எந்த அர்ஜென்சி எனக்கு இருக்கிறதா தெரியல, ஏன்னா உங்க வழக்குக்கு நீங்க தானே வரணும் அப்படிங்கிறது இது ஒரு தனிக்கதை. அதனால இதுல என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அதிகாரி தவறு செய்ததால் தான் என்னுடைய வழக்கே, மற்றபடி நியாயப்படி நான் தான் வெற்றி பெற்றேன். அப்ப அதிகாரி அந்த கேசட்டை கொண்டு போய் அந்த ரெக்கார்டிங்கை கொடுத்திருந்தா சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு முடிவடைந்திருக்கலாம். அப்போ இவ்வாறு கொடுக்காத அதிகாரி மீது என்ன தண்டனை என்று நான் தொடர்ந்து எல்லா தேர்தல் ஆணைய கூட்டங்களிலும் கேட்டு வருகிறேன். தற்போது இந்த சேலம் தேர்தல் அதிகாரி இந்த தவறை இழைத்திருக்கிறார். அதன் மூலமா தேர்தல் பாதிக்கப்படுது. ஒன்று. அடுத்தது வந்து யார் பேர்? இரண்டாவது கோயம்புத்தூர்ல நடந்த கூத்து. அண்ணாமலை. ஆமா, அங்கே திரு அண்ணாமலை போட்டியிடுகிறார். அவருடைய வேட்புமனுவை நாங்கள், அதாவது ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்ததும் அந்த வேட்புமனுவை அன்றைய தினமே அப்லோடு செய்யணுங்கிறது எலெக்ஷன் ரூல். அது மாதிரி அப்லோடு பண்ணிட்டாங்க. அப்லோடு பண்ணி பார்த்தா அதில் அஃபிடவிட்டில் ஃபைல் பண்ணணும்னு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2A வேட்பு மனு, அதோடு அதற்கு துணையாக ஒரு அஃபிடவிட் பிரமாண பத்திரம். அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்கிறோம் இல்லையா, அது எந்த பிரமாண பத்திரத்தை எந்த பேப்பரில் தாக்கல் செய்யணுங்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, ஒரு சர்க்குலர் இருக்குது. அதன்படி நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர், அதாவது நீதிமன்ற நடவடிக்கைக்கு பயன்படாத முத்திரைத்தாள், அந்த முத்திரைத்தாளில் தான் அதை அஃபிடவிட் பண்ணணும். அதை 50 ரூபாயில் பண்ணணும், 100 ரூபாயில் பண்ணணும்னு இப்போ சட்டம் வந்திருக்கு. அது என்ன ஜியோ ஆகலை. 50 ரூபாய்ங்கிறது ஸ்டாம்ப் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதில் ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணணும்னா எந்த ஸ்டாம்ப் பேப்பரில் பண்ணணும், ஒரு டெசல்யூஷன் ஆஃப் கம்பெனிக்கு எதில் எழுதணும், 2 பேருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் எழுதுனா எதில் எழுதணுங்கிறது ஸ்டாம்ப் ஆக்ட் சொல்லுது. அதில் எலெக்ஷனுக்கு எப்படி பண்ணணுங்கிறதுக்கு சர்க்குலர் இருக்குது. அந்த சர்க்குலர் படி அவங்க வந்து 50 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதுங்கிறது சட்டம். தற்போது அது 100 ரூபாயாக மாறி இருக்கிறது. அப்போ அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் பண்ணாமல் கோர்ட் ஃபீன்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணீங்கன்னா அதுக்கு கோர்ட் ஃபீ கட்டணும். அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் கொடுப்பாங்க, அதில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது தவறு. இதை நாங்கள் ஏற்கனவே அதை பார்த்து பரிசீலனை போது அதை நீதி அந்த பண்ணோம். ஏன்னா அது அப்லோட் ஆயிருக்கு இல்லையா, நாங்கள் பார்த்துட்டோம். மறுநாள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறோம். அப்ஜெக்ஷன் பண்ண உடனே கண் இமைக்கும் நேரத்தில் அதை வந்து அக்செப்டடுன்னு தூக்கி அந்த அதிகாரி வந்து அண்ணாமலையருடைய நாமினேஷனை, அது வேட்பு மனுவை ஏற்றுக்கொள்கிறார். அது தவறு. எப்படின்னு கேட்டால் இதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. இப்போ நெசசரி ஃபீஸ் வந்து கட்டணும் அப்படிங்கிறது, டெபாசிட் பண்ணணும், 50 ரூபா 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதணுங்கிறது சட்டம். அந்த சட்டப்படி அவர் செய்யலைன்னா அது செல்லுமா? செல்லாது. உடனே செல்லாதுன்னு அவருடைய நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணணுங்கும் போது தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி, ஏன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்று சொல்லப்படுகிற தேர்தல் அதிகாரி முடிவே இறுதியான, மற்றதெல்லாம் நீதிமன்றத்துக்கு தான் போகணும். நீதிமன்றத்துக்கு எப்படி போகுங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அப்போ இவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டார். உடனே அதை அஜிடேட் பண்ணுறோம். அதை பற்றி அங்கே இருக்கிற எல்லா கட்சியோட ஏஜென்ட்டுகளும் அதை எதுக்குறாங்க. உடனே ஒரு 5:30 மணிக்கு, இது 3 மணிக்கு முடியுது, அதாவது ஸ்க்ரூட்டனிங் 3 மணிக்கு முடிஞ்சிடும். அவர் இதை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிட்டாங்க. அப்புறம் 5:30 மணிக்கு அவர் சொல்கிறாரு, தேர்தல் அதிகாரி சொல்கிறாரு, அவர் 2 நாமினேஷன் ஃபைல் பண்ணார். ஒன்று கோர்ட் ஃபீ ஸ்டாம்பில் பண்ணியிருக்காரு, இன்னொன்று நான் ஜுடிஷியலில் பண்ணியிருக்காருன்னு ஒரு கதை, புதுசாக ஒரு கரடி விட்டார். அந்த என்னென்ன பண்ணது நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும் அந்த நேரத்துக்கு. அதாவது ஒரு நாமினேஷனை ஃபைல் பண்ணோன்னே ஒருத்தர் 4 வரை நாமினேஷன் ஃபைல் பண்ணலாம். அது சட்டத்தில் இடம் இருக்குது. அப்போ அந்த 4 பண்ணால் கூட அவர் என்ன பண்ணால், பொதுவாக 4 வேட்புமனு தாக்கல் பண்ணாலும் ஒரு அஃபிடவிட் தான் ஃபைல் பண்ணுறது வழக்கம்.
யாருமே 4 அஃபிடவிட்லாம் ஃபைல் பண்ண மாட்டாங்க. நாமினேஷன் தான் 4 பண்ணுவாங்க ஒழிய அதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிற அஃபிடவிட் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இவர் 2 அஃபிடவிட் ஃபைல் பண்ணதா சொல்கிறாங்க. அப்போது அந்த 2 அஃபிடவிட்டையும் அன்னைக்கே அப்லோட் பண்ணியிருக்கணும் இல்லையா சட்டப்படி. நாமினேஷன் ஃபைல் பண்ண உடனே 2 அது பண்ணல. அது எப்போ பண்ணுறாருன்னா ஸ்க்ரூட்னிங் பண்ணி நாங்களாம் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அதை அப்லோட் பண்ணுறாரு. அது டேட்டு டைமோடு அதில் இருக்குது, வலைத்தளங்களில் இருக்குது. அப்போ அந்த அஃபிடவிட்டை ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அப்போ அதில் தவறு நடந்திருக்கிறது. இதுலேயும் அதிகாரி அறிவின்மையினாலோ அல்ல சட்டம் தெரியாததுனாலோ அல்லது திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒத்தாசையாக இருக்கணும், சகாயம் செய்யணுங்கிறதுக்காக இதை செஞ்சுருக்காங்க. அப்போ இது இந்த அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தேர்தல் வெற்றி தோல்வி உங்களுக்கு தெரிஞ்சது தான். வெற்றிக்கு வாய்ப்பில்லை. வெற்றி பெற்றாலும் அது செல்லாது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன பிரின்சிபல் படி அந்த தேர்தல் நாளை ஒருவேளை அவர் வென்று எலெக்ஷன் நீதிமன்றத்துக்கு வருமானால் வீண் வரை அந்த வெற்றி செல்லாத. அப்படி இருக்கும்போது ஒரு அதிகாரி கண்காணித்திருக்க வேண்டும், சரியான முறையில் நடந்திருக்க வேண்டும். அப்போ அவருக்கு ஏற்கனவே நான் சேலம் ஆஃபீஸருக்கு சொன்ன மாதிரி இவருக்கும் சொல்கிறேன், ஒன்று அவருக்கு அறிவில்லை, அல்லது அவருக்கு வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இல்லை, அல்லது அவர் எந்திரத்தனமாக மனதை செலுத்தாமல் இருக்கார். அப்படிப்பட்ட அதிகாரி தேர்தல் நடத்தினா எப்படி நியாயமாக இருக்கும்? அப்படி இல்லைன்னா அவர் வேண்டும் அங்கே சேலம் ஆஃபீஸர் எப்படி செல்வ கணபதிக்கு ஒத்தாசை பண்ணணும்னு நினைத்தாரோ அதுபோல் இவரும் அண்ணாமலைக்கு ஒத்தாசை செய்யணும்னு நினைத்திருந்தா அப்படிப்பட்ட நேர்மை திறம் கொண்டவர் இந்த எலெக்ஷனை நடத்தினா அங்கே எப்படி நேர்மையான ஃப்ரீ ஃபேர் அண்டு டிரான்ஸ்பரண்ட் எலெக்ஷன் இருக்கும்? அதனால் 2 அதிகாரியும் மாற்றுங்க என்று தேர்தல் ஆணையத்தில் கொடுத்தோம். அந்த மனுவை அவர் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு படி மேலே போய் எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட சொன்னேன், தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட, நான் ஏற்கனவே பல முறை சொல்லுகிற மாதிரி தேர்தல் அதிகாரிகள் தவறு செய்தால் என்ன தண்டனைங்கிறதுக்கு சமீபத்தில் பஞ்சாபில் என்று நினைக்கிறேன், அல்லது ஹரியானாவில் ஒரு மாநகராட்சி தேர்தலில் பாஜகவை வெற்றி பெற வைப்பதற்காக ஒரு தேர்தல் அதிகாரி தவறாக நடந்ததை உச்சநீதிமன்றம் அழைத்து கண்டித்ததையும் அந்த தேர்தல் ரத்து பண்ணதையும் நம்ம பார்த்தோம். அப்போ அதிகாரியே அதுக்கு நேரடியாக நீதிமன்ற கண்டனத்துக்கு ஆளானா அவருடைய சர்வீஸ் ரெக்கார்டில் கருப்பு மையில் எழுதப்படும் என்பதை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். எனவே அதை தீவிரமாக விசாரித்து இது மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சொல்லியிருக்கோம். இது சட்ட பிரச்சனை. மூன்றாவது நீலகிரி மாவட்டத்தில் அதிமுக வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வேட்பு மனு நாளன்று 11 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம்னு ஒரு டைம் ஸ்லாட் மாதிரி கொடுத்துட்டாங்க. பாஜகவுக்கு அதே 11 மணிலேருந்து 12 மணி வரை. அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு போவா? 12 மணிக்கு பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு பண்ணணும், 2வது ஏடிஎம்கே பண்ணணும். நாங்கள் புரிதலில் அந்த இடத்துல அசம்பிள் ஆகி அதிமுககாரங்க ஒரு இடத்துல இருக்காங்க. பாஜகவினர் அவங்க 12 மணிக்குள்ளே முடிக்கணும், ஆனால் 12 மணி வரை அவங்க வரவே இல்லை. அவங்க குழுமி இருக்காங்க, யாருக்காக வெயிட் பண்ணுறாங்க. 12 மணி தாண்டுது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து 1 மணி வரை. அப்போ நாங்கள் வந்து அந்த டைமில் பண்ணலாம், எங்களுக்கு இன்னும் பாதிப்பு வருங்கிறதுனால அதிமுகவினர் அதை ஒரு ஊர்வலமாக சென்று இப்போ மனு தாக்கல் செய்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? அதனால் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை நோக்கி போகும்போது வேண்டுமென்றே தடுத்துனது. இது ஆரம்பத்திலேருந்து தடுத்தது காவல்துறையினர். அவங்க வரல, உடனே நீ அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்துடணும்ல. 12 மணிக்கு முடிஞ்ச உடனே 12:01 12:05க்கு அதிமுகவினரை வேட்புமனு தாக்கல் செய்ய சொல்கிறது தானே முறை, அதான சட்டம். அவ்வாறு செய்யாமல் அவங்கள வந்து பேரிகார்ட் போட்டு வச்சு நிறுத்தி தேவையில்லாமல் ரெஸ்ட்ரெயின் பண்ணி ஜனநாயக கடமை ஆற்ற போகிற ஒரு அரசியல் கட்சியை முதல்ல இப்படி தடுத்து நிறுத்துறதே சட்டப்படி குற்றம். அவங்களுக்கு டைம் கொடுத்தது போலீஸு, அதை செய்யாமல் தடுத்து நிறுத்தி அப்புறம் அந்த டைம் முடிஞ்சிருமோ 12:45க்கு சம்பவம் முடிஞ்சிருமோனுங்கிற பதட்டத்தில் வேட்பாளரும் அவரோட சேர்ந்தவர்களும் போகும்போது தடியடி நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அதிமுக மாவட்ட செயலாளர் மேலே வழக்கு, ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு. எதற்காக இதை செய்தது? அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர் இதை செஞ்சுருக்கார். அவர் எந்த அழுத்தத்தில் செஞ்சாருன்னு தெரியல. பொதுவாக நல்ல அதிகாரின்னு அவர் பேர் எடுத்தவர் தான். அவர் இவ்வாறு செய்கிறார் என்றால் இதுக்கெல்லாம் பின்னணியில் யாருன்னு பார்க்கணும். இங்கே தான் நான் இவ்வளோ தூரம் சட்ட ரீதியாக சொல்லிக்கிட்டே வந்தேன். இன்னொன்று கூட இருக்குது. அதே மாவட்டத்தில் இன்னொரு டிஆர்ஓ, அவங்க கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே பணியில் இருக்காங்க. அவங்களையும் மாற்றணும்னு ஒன்று சொல்லியிருக்கோம். அப்போது இதெல்லாம் சட்ட ரீதியாக எப்படி தவறுன்னு அவங்க அப்படி பண்ணாங்க. ஏன்னா பொலிட்டிக்கலாக சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அண்ணாமலை விஷயத்தை எடுத்துங்க. அண்ணாமலை பேசினாலும் நடந்தாலும் அவரை பற்றி அவரை உருவ கேலி செய்து அவரை கடுமையாக தாக்குறது யாரு? திமுகவினர். ஏன் இந்த விஷயத்தில் சத்தமே வரலையே? திமுக பிறந்து இவ்வளோத்துக்கும் கோயம்புத்தூரில் திமுக வேட்பாளர் போட்டியிடுகிறார். அவருடைய ஏஜெண்ட் அங்கே இருக்காங்க. ஆனால் இந்த கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆச்சு, 48 மணி நேரம், எதுவும் எந்த தகவலையுமே அவங்க அது தவறு
அதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் தவறிழைத்து விட்டது, அவ்வாறு வந்து நான் ஜுடிஷியல் பேப்பரில் அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தது தவறு, அதை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக தேர்தல் ஆணையம் மத்திய அரசின் கைப்பிடியில் இருக்கிறதுன்னு ஏதாவது பேசுவாங்களா? அவங்க பயங்கரமாக வசனம் பேசுவாங்களா? எந்த சவுண்டும் இல்லையே. ஏன் அண்ணாமலைக்கு எதிராக? அப்போது இப்போ ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருதா? எல்லா மக்களுக்கு வந்துருச்சு, கள்ள கூட்டணி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அதுதான். இதன் மூலமாக அண்ணாமலைக்கு சாமரம் வீசுகிற பணியை திமுக செய்கிறது என்று பயங்கரமாக நான் குற்றம் சாட்டுறேன். இது என்னோட இது இல்லை, இது மக்களுடைய கருத்து. ஏன்னா நீங்கள் இந்த இதில் எங்கே போயிட்டீங்க? அண்ணாமலை செய்தது தவறு. அண்ணாமலையுடைய ஒரு கேண்டிடேட் தவறு செய்யலாம், அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வழி இருக்குது. ஆனால் அதுக்கான நேரத்தை அவர் பயன்படுத்தி கொள்ளலை, அது வேறு விஷயம். அவருடைய வழக்கறிஞர் தவறு செய்தாரா, அல்லது அவரே வேண்டும் என்றே செய்தாரா, தெரியா அணிஞ்சு செய்தாரா, அது ஒரு புறம் இருக்கட்டும். அதிகாரி எல்லாருக்கும் பொதுவானவங்க தானே, நடுநிலையோடு தானே இருக்கணும். அந்த அதிகாரி செய்யாத போது அதை வந்து கண்டிக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தை கண்டிக்க வேண்டியவர் திமுக. இதுவரை ஒரு வார்த்தை கூட அதில் பேசலை. எனவே இது கள்ள கூட்டணி என்று சொல்கிறேன். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க சாமரம் வீசுகிறது திமுக பாஜகவுக்கு. ஆனால் இப்போ பேசிட்டு இருக்கிறப்ப அதிமுகவில் தாக்கி பேசும்போது உதயநிதி வந்து பாதம் தாங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாஜகவினுடைய பாதம் தாங்கி அப்படின்னு தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கடந்த காலங்களில் பாஜகவினுடைய பாதம் தாங்கியாக எடப்பாடி முதலமைச்சர் இருந்தார் அப்படின்றது தான். இதுக்கு என்ன நீங்கள் பதில் வைக்கிறீங்க? அதாவது பாதம் தாங்கின்னு வேற சொல்கிறீங்களே, நீங்கள் யாரை சொல்கிறீங்க? அண்ணன் எடப்பாடியாரை சொல்கிறீங்களே, அவருடைய பாதத்தை தாங்கின வந்த வரலாறு ஒன்றை மறந்துட்டீங்களே. யார் தாங்கினாங்க? எடப்பாடியாரோட பாதம் தாங்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினரே வந்தாங்க. நான் கூட அவரை தேடி அவருடைய இல்லத்திற்கு வருகிற போது ஏதோ தமிழர் உரிமை, தமிழருடைய தேவைக்கு எதுக்காக வந்திருக்காங்க போல அப்படின்னு நாங்கள்லாம் நினைச்சோம். வந்து சந்தித்தார்கள். ஸ்டாலின் அனுப்பி துரைமுருகன் உள்ளிட்டவர்கள் வந்து பார்த்தாங்க. ஸ்டாலின் அனுப்பியதாகவே கூறி வந்தார்கள். முதலமைச்சர் அவர் இல்லத்தில் வந்து பார்த்தாங்க. நானும் ஏதோ உரிமைகள், தமிழர்கள் நலன் சம்பந்தமாக ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது தன்னுடைய தந்தையார், ஸ்டாலினுடைய தந்தையார் கருணாநிதிக்கு அவருக்கு அடக்கம் செய்வதற்கு இடம் வேணும்னு எடப்பாடியாருடைய பாதத்தை தாங்கியதுதானே நீங்கள்? இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தலாமா? வந்து பாதத்தை தாங்கினீர்களா இல்லையா? அவர் ஒண்ணுமே நீதிமன்றம் தானே, அது அவங்க ஒன்றும் ஒத்துழைக்கலையே. நீதிமன்றம் தானே எப்படி கொடுக்க முடியும்? நீதிமன்றத்தில் ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவை அங்கு அடக்கம் செய்ததற்கான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அரசு எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது, மறுத்தார். நீதிமன்றத்தில் பெற்றாங்க. ஆனால் புரட்சி தலைவி அம்மாவுடைய அந்த நினைவுகள் அங்கு இருக்கக்கூடாது என்று வாதிட்டவர்கள் தன்னுடைய தந்தையார் என்று வருகிற போது அப்படியே யூட்டர்ன் அடித்ததை நாம் தமிழகம் பார்த்தது. அப்போ கூட தமிழர் நலன்ங்கிறது இல்லை, தன்னுடைய தந்தையின் நலன் தான் அதில் முக்கியமாக இருந்தது. எனவே அவர்கள் தான் பாதம் தாங்கிகள். இதுவரை இந்த கடந்த 4-5 நாளாக தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. எங்கேயாவது தன்னுடைய சாதனைகளை சொல்லி அவங்க ஓட்டு கேட்க முடியுதா? நாங்கள் இதை செஞ்சோம், தமிழ்நாட்டுக்கு இதை கொண்டு வந்திருக்கோம், தமிழ் உரிமைகளை இப்படி மீட்டிருக்கோம், கச்சத்தீவை மீட்டுட்டு வந்துட்டோம், அல்லாட்ட நீட்டுக்கு விலக்கு பெற்றுட்டோம், நீட்டோட ரகசியத்தை சொல்லி இப்போ நீட்டே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சாதனை, முல்லை பெரியாறு அணையை நீர்மட்டத்தை உயர்த்திட்டோம், அங்கே புதிய பேபி அணை கட்டதை தடுத்து விட்டோம், அல்லது வந்து மேகதாதுல அணை கட்டுவதை தடுத்து விட்டோம், காவிரி உரிமை, காவிரியில் வந்து கட்டுக்கடங்காத வெள்ளம் வந்துட்டு வந்து கடைமடை வரை செஞ்சுட்டு இருக்குங்கிற ஏதாவது பேசுகிறாங்களா? ஒன்றுமே இல்லை. உருவக்கேலி, ஆரம்பத்துல இருந்து உருவக்கேலி செய்கிறாங்க. அவரை பாதம் தாங்கிங்கிறாங்க, ஊர்ந்து சென்றாருங்கிறாங்க. அவர் திருமதி சசிகலா அவர்களுடைய எதற்காக அவரை விழுந்து வணங்கினேன்னு எங்களுடைய தலைவரே சொல்லிட்டார். பெரியவர்களை விழுந்து வணங்குவதில் எந்த தவறும் இல்லை என்று அவர் சொல்கிறார். அதுதான் எங்களுடைய கருத்தம். பாதம் தாங்கின்னு சொல்றீங்களே, அப்போ நீங்கள் ஏற்கனவே சோனியா காந்தியோட உங்கள் அப்பாவை தள்ளுவண்டியில் அழைச்சிட்டு போய் யார் பாதத்தை தாங்கினீங்க? நீங்களே வந்து வாஜ்பாய் ஆட்சியில் வந்து நீங்கள் இப்போ வாஜ்பாயோடைய பாதத்தை நீங்கள் தாங்கலையா? ஏன் நீங்கள் வந்து சோனியா காந்தி பாதத்தை தாங்கி 9 அமைச்சர்களை செட்டீங்களே? கார்கோ விமானத்தில் போனார். அவர் வந்து நான் முதுமையை நான் வந்து தவறாக சொல்கிறேன் நீங்கள் நினைக்கக்கூடாது. எங்கள் தலைவரை மிக கடுமையாக பேசும்போது என்னிடமிருந்து வார்த்தைகளை நீங்கள் மென்மையான போக்கை நான் கடைபிடிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தால் அது தவறு. நீங்கள் எங்கள் தலைவரை இவ்வளவு மோசமாக விமர்சனம் பண்ணும் நானும் சொல்வேன். அப்போது நீங்கள் வந்து கார்கோ விமானத்தில் போய் உங்களுக்கு எதற்காக
உங்கள் குடும்பத்தில் உள்ள வளமான பதவிகளை பெற வேண்டும் என்பதற்காக தான் தமிழர் உரிமைக்கு இல்லை. நாங்கள் பாதம் தாங்கினோம் எதற்காகனா தமிழர்களுக்காக 11 மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்தோம். ஆனால் வெள்ளித்தட்டில் வச்சு அதுக்கு நீங்கள் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கீங்க இன்னைக்கு. அதை நாங்கள் தானே பெற்றோம். மோடி ஏன் நீங்கள் வந்து வரவேற்கிறதுன்னு கேட்டதுக்கு தமிழ்நாட்டுக்கு 11 மருத்துவக் கல்லூரியில் வெள்ளித்தட்டில் வச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், அது நீங்கள் வாங்கினது. ஆமாம், நம்ம ஏற்கனவே இலக்கியத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, வெண்கொற்ற கொடை அப்படின்னு ஒன்று இருக்கும். அது அந்த வெண்கொற்ற கொடையில் இருக்கிறது ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவர் வெள்ளை கொடையை குடிச்சிட்டு போய் நிற்கிறத பார்க்குறோம். கொடை எங்கேயாவது நீங்கள் வெள்ளை கொடையை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசுல நம்ம கருப்பு கலரில் கொடை பார்த்துருக்கோம். இந்த நமக்கு ஸ்கூலுக்கு சின்ன கிளாஸுக்கு படித்து கொடுக்குற டீச்சர்ஸ் வந்து கலர் கலராக கொடை கொண்டு வர பார்க்குறோம். ஆனால் நீங்களும் நானும் கொடையை ஒரு சில இடங்களில் பார்க்குறோம் வெள்ளை கொடை. எங்கன்னா திருமண வீடுகளில் ஃபோட்டோ ஷூட் நடக்கிற இடத்துல இந்த வெளிச்சம் வேகமாக பாய வேண்டும் என்பதாக ஒரு வெள்ளை கொடை இருக்கும். இந்த ஏற்கனவே இது ஃபோட்டோ ஷூட் கவர்மெண்ட் தானே, முதல்வரே வந்து ஷூட்டிங் முதல்வர் தானே, அந்த கொடையை தூக்கிட்டு வந்து பிரதமரை வரவேற்கிறத நம்ம பார்க்குறோம். என்னதான் இது வந்து ஷூட்டிங் கவர்மெண்ட்டு, இது வந்து ஷூட்டிங் முதல்வர் என்று சொல்கிறது இதனால தான். இல்லை, நீங்கள் அவங்க வந்து பாதம் தாங்கிகளாக அவர் இருந்தார். 11 மருத்துவக் கல்லூரியை வாங்கிட்டு வந்தார். சோனியாவின் பாதம் தாங்கி, வாஜ்பாயினுடைய பாதம் தாங்கி அவங்க எதுவும் வாங்கிட்டு வரலன்னு சொல்ல வரீங்க. எதையுமே தமிழர்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க? அவங்களுக்கு செய்துக்கிட்டாங்க. ஒன்றுமே செய்யலை. இப்போ சொல்கிறாரு இந்தியாவை மீட்க எங்களுக்கு வாக்களிங்கன்னு. நீங்கள் தமிழர்களுக்கே ஒன்றுமே செய்யலையே. இப்போ உங்களோட கூட்டணியில் இருப்பவர் தானே கர்நாடகாவில் இருக்கார். அவர்கிட்ட போய் பேசி காவிரியில் தண்ணி வாங்கிட்டு வாங்கினேன், ஏன் இந்த மேகதாது அணைக்கு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கினேன். ஆக உங்கள் கூட்டணியிலேருந்து அந்த உரிமையை மீட்க முடியல. உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற சு வெங்கடேசன் எல்லாம் வச்சுருக்கீங்க, ஏன் போய் நேராக திருவனந்தபுரத்தில் போய் இறங்கி அங்கே இருக்கிற சொல்லி முல்லை பெரியாறு அணையில் இந்த பேபி அணை கட்டுவதை தடுக்கிறது, அங்கே மரம் வெட்டினா நம்ம அங்கே அளவீடு செய்வது, அதுக்கான மற்ற முஸ்தீபுகள்லாம் அந்த அரசாங்கம் பண்ணுதே, அதெல்லாம் தடுத்து நிறுத்தி நீங்கள் பண்ணலாமே. கண்ணகி கோயில் பிரச்சனையில் இருக்க அதற்கு ஒரு தீர்வு பெற்றுக்கலாமே. அப்போ இதெல்லாம் மீட்க முடியல உங்களால். ஆனால் நீங்கள் இந்தியாவை மீட்க போகிறேன்னு சொல்கிறீங்க. இந்தியாவை வந்து ஒருவேளை இப்போ ராகுல் காந்தி பிரதமராக வந்தால் மீட்டுருவோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ராகுல் காந்திகிட்டேருந்து 2 கேண்டிடேட்டை உடனடியாக அறிவிங்கன்னு உங்களால் வாங்க முடியல. அவர் அறிவிக்கும் போது தான் உங்களால் அறிவிக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலி நாடாளுமன்ற வேட்பாளரையும் மயிலாடுதுறை வேட்பாளரையும் கதறி அழுதுதான் திமுக வாங்கிட்டு வந்துச்சு. அது வர வேட்புமனு தாக்கல் கடைசி நிமிஷம் வர. ஆக அந்த கட்சிக்கிட்ட இருந்து உங்கள் கூட்டணி வேட்பாளர் பேரை அறிவிக்கிறதுக்கே வாங்குறதுக்கே இத்தனை பாடுபடுறீங்களே, நீங்கள் எப்படி உரிமையை மீட்பீங்க? இதே ராகுல் காந்தி ஒருவேளை பிரதமராக வருவார் என்று உங்கள் வாதப்படி வைத்து கொண்டாலும் அவர் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வருவார் இல்லையா? அப்போ நீட் தமிழ்நாட்டுக்கு கிடையாதுன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்க சொல்லுங்க. சொல்லிட்டாங்க, இந்த ஆட்சி வந்துச்சுனாக்கா, இவங்க ஆதரிக்கிற ஆட்சி வந்ததுனாக்கா நீட்டு விலக்கு பெற்றோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்காங்க. ராமன் எத்தனை ராமன் அடிங்க மாதிரி நீட்டுக்கு தான் எத்தனை பொய் சொல்லுவீங்க. நீங்க சொன்னீங்க நீட்டை நாங்க கொண்டு வரலன்னு சொல்றீங்க. ஆனா காந்தி செல்வன் இருக்கும்போது தான் அந்த இது வருது. இந்த நீட்டு நீங்க இருக்கும்போது தான் பாராளுமன்றத்துல உங்களுக்கு 3 நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபாவில் இருக்கும்போது வாயே திறக்கலை. உங்கள் ஆட்சியில் கொண்டு வந்த நீட்டு. ஆனால் புரட்சி தலைவி ஆட்சியில் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட்டு நுழையலை, எடப்பாடியார் வந்த பிறகு தான் வந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. புரட்சி தலைவி அம்மா விலக்கு பெற்றார் என்பதை இப்போ ஒத்துக்கிறீங்க, அன்னைக்கு அதை நீங்கள் மறுத்தீங்க. எடப்பாடியாரும் அதற்கான விலக்கு பெறுகிற போது அதை வழக்கு போட்டு தடுத்தது யார்? உங்கள் கூட்டணியில் இருக்கிற நளினி சிதம்பரத்துடைய அருமை மனைவி தான் போய் வழக்கு போட்டோம். அதை தடுக்க முடியல. திருப்பி நாங்கள் வந்தால் நீட்டுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் இதுவரை இல்லை, உங்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியாவாக இருக்குது, மறந்து போச்சு. அதுக்கப்புறம் கடிதம் வாங்குறீங்க, அது அந்த லட்சக்கணக்கான கடிதங்களை கொண்டு போய் வந்து சேலம் மாநாட்டில் தூவுறீங்க, அது தரையில் கிடந்து பொருளுது. இப்பொழுது புதிய ஒரு அறிவிப்பை கொடுக்குறீங்க, மத்தியில் எங்களுடைய ஆட்சி வந்தால் நாங்கள் வந்து நீட்டிலேருந்து விலக்கு பெறுவோம் சொல்கிறது. ஏற்கனவே காது குத்தி புண்ணாகி போய் தமிழர்கள் இருக்காங்க. இன்னும் எத்தனை தடவை தான் நீங்கள் குத்துவீங்க என்று வாக்காளர்கள் கேட்குறாங்க. இப்போ நான் போகிற இடங்கள்லாம் பார்க்குறேன், வாக்காளர்கள் கேட்குறாங்க. புண்ணான காதுகளை திராவிட முன்னேற்ற கழகம் குத்துனாங்க, காது குத்துல புண்ணான காது மடல்களை காமிக்கிறார்கள். எனவே திமுக என்பது அவர்களுக்கு வந்து குடும்ப முன்னேற்றம். பாரதிய ஜனதா என்பது உரிமையை வாங்கிட்டு வரல, அவங்களுக்கு உண்டானதை வாங்கிட்டு வந்தாங்கன்றீங்களா? ஆமாம், அவர்களுக்கான உரிமையை பெறுவதற்கு நடத்தப்படுகிற, குடும்பத்திற்கான உரிமைகளை பெறுவதற்கு நடத்தப்படுகிற ஒரே இயக்கம் திமுக. மக்களுக்காக பாடுபடுகிறது, தமிழர்களுக்காக பாடுபடுகிறது, தமிழர் உரிமைக்காக பாடுபடுகிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு கடந்த காலங்களில் நிறைய உதாரணங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்பொழுதும் எங்களுடைய கதாநாயகன் எங்கள் தேர்தல் அறிக்கை.
எங்களுடைய ஒரே கோஷம் தமிழர் உரிமையை காப்பதற்காக நாங்கள் போராடுகிறோம். தமிழர் உரிமையை நிலைநாட்டுகிறவர்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம். இதுதான் எங்களுடைய கோஷம். நல்லது. உங்களுடைய இந்த தேர்தல் பணிக்கு மத்தியில் ராவணாவுக்காக நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி. வணக்கங்க.